ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா வேலையும் மார்னிங் வேலை முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ வீடியோ எடுத்து கரெக்டாக ஷார்ப்பாக 11 மணிக்கு அப்லோட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற வேலைங்கள்லாம் பார்க்கணும். என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. லைவுக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இந்த இடத்த சும்மா இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சிட்டேங்க. அது என்ன அப்படின்னா, இதை தெரிஞ்சுங்கள, இதில் இருந்து இப்படி எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த முடியை வெட்டிட்டேங்க. அது ரொம்ப ஒரு மாதிரியாகிடுச்சு எனக்கு. கை கால் சும்மா இல்லாமல் இந்த வேலை நான் பண்ணிட்டேன். ஓகே வாங்க. வீடியோனே நான் சொல்லலை, நீங்களும் என்ன வீடியோனே எனக்கு கேட்கலையே. மார்னிங் வீடியோ தான், காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பக்கத்தில் துணி வச்சுருக்காங்களா, அடுப்பு எரியுதுங்களா. அடுப்பு வந்து இவங்க காலையில் தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. தோசை ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மறந்துட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அதை தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் இருக்குது, இங்கே பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ கரெக்டாக மணி 7:30 ஆகுது. என்ன 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். திரும்ப போய் பார்த்துட்டேன். இப்போது மாமா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சேன். பாத்திரம் இருக்குது, அப்படியே பாத்திரம் தேய்ச்சிட்டு இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் தேய்ச்சி கழுவி வேணும். நம்ம இதெல்லாத்தையும் இது என்னது துடுப்பம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, நான் வந்து அந்த பாத்ரூம் கழுவோம்ல ஆர்பிக்கு, அதை ஊற்றி தேய்ச்சிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அரியோடைய ஸ்கூல் பேகு, அரியோடைய யூனிஃபார்முங்க இருக்குது, எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதையும் வந்து துவைக்கணும். சரிங்களா. ப்ளீச்சிங் பவுட்ரு வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு டப்பாவை காலி பண்ணி தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சேன், அதை அவங்க காலி பண்ணி போட்டு வச்சுருக்குறாங்க. எனக்கு என்ன பேசுகிறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன காலையிலேயே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. எனக்கு காலையிலே டென்ஷனாக இருக்குது. இப்போ போயிட்டு கடன்னு பாத்திரத்தை கழுவிட்டு என்ன கடன்னு வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும். வாங்களேன், என் மாமனார் இங்கே தூங்குறாரு. சரிங்களா. அரிக்குட்டி இன்றைக்கி டியூஷன் போகல. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. அரிக்குட்டி இன்றைக்கி டியூஷன் போகல, தூங்குறாரு. சரி, நானும் விட்டுட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு பார்க்கலாம். தேய்ச்சி எடுத்து இங்கே வச்சாச்சுங்க. இப்போ வந்து இதை கழுவி தள்ளணும். துணி ஊற வச்சுருக்கேன், துணி பேக் எல்லாமே. இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு எனக்கு குளிக்கிறதுக்கு வரும்போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரேடியாக துணியை துவைச்சிட்டு இதை தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற வேலையை பார்ப்பேன். ஹரி வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக வந்து நான் கழுவி விட்டு வச்சுருக்கேன். துணி அலசி அங்கே வச்சுருக்கேன், ட்ரையரில் போடணும். இப்போ வந்து இவ்வளோ சுத்தமாக இங்கே கழுவிட்டு இருக்கேன்லங்க. அவங்க கொல்லிக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த இடம் நாஸ்தி பண்ணிடுவாங்க. அவங்க 10-11 மணி ஆகும். அப்போ வந்து நாஸ்தி ஆகிடும். அப்போ வந்து சொல்லுவாங்க நான் தேய்ச்சி கழுவலை அப்படின்னு. அதுக்கு ஒரு சண்டை வரும். என்னத்தை சொல்கிறது. சரிங்க, ஹரி குளிக்க போகிறான். முட்டை தலை குளிக்க போகுது. இன்றைக்கி தண்ணி அடிக்கிறாரு, அடிக்க முடியாமல் அடிக்கிறாரு அவர்.
நானும் குளிச்சிட்டேங்க, அரியும் குளிச்சிட்டான். இப்போ கரெக்டாக மணி வந்து 9 ஆக போகுது. துணி வந்து ட்ரையரில் இருக்குது. அதை எடுத்து காய போட்டுட்டு வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டுனா ஏதாவது டிஃபன் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி. எனக்கு அரிக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் போய் துணியை காய வச்சுட்டு வந்துடுறேன். வாங்க போகலாம் துணி காய வைக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் காயப்பட்டாச்சு. காயப்பட்டாச்சா? இது மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன். இதை உள்ளே போட்டுக்கலான்ட்டு. இந்த துணிக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. சரி வாங்க போகலாம். உள்ள காயப்பட்டாச்சு. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து பூ பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குது அப்படின்றத எட்டி எட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பூ பறிக்கிறேன். இங்கே ரொம்ப நாளாக பார்க்கணுன்னவங்க அங்கே நின்று விரவு வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. அந்தளவுக்கு தெரியுறாங்களா என்னன்னு தெரியல. தெரியுறாங்களா? உங்களுக்காக தான் நான் வந்து லைட்டாக காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? ரொம்ப காமிச்சோன்னு வச்சுக்கேன் ரொம்ப காமிச்சிட்டு அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில் நம்மளே மாட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து லைட்டாக காமிச்சிருக்கேன் நான். அதுவும் என் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து நான் வீடியோ எடுத்ததுனால வந்து அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இவங்களுக்கு எவ்வளோ ஒரு எண்ணம் பாருங்களேன். இந்த ஒரு சிஸ்டர் வந்து பொரிக்கிறத வந்து வீடியோ போட சொன்னாங்கல்ல, அதை நான் வீடியோ எடுத்தேன். அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ சாமி க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்களா, சாமி மேலே இருக்கிற பூவெல்லாம் அழகாக வந்து எடுத்துட்டு சாமி அண்டை வந்து தொடச்சி விட்டுட்டு என்ன க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது நான். காலையிலே வேறு அரியப்பா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரா, அதனால தான் இப்போ வந்து சாமியாண்ட இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்னதாக அழகாக ஒரு துணி வச்சுருக்கேன். அதை வச்சு அந்த வத்தியுடைய சாம்பலை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வச்சு சாமி கும்பிடணும். இதை நான் எப்போவுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் நீங்கன்னு பார்த்து அரியப்பா வந்து வாட்ஸ்அப் காலில் இருந்ததுனால வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே தொடச்சி முடிச்சுட்டு அழகாக வந்து அவருக்கு நான் பூ வைக்க போகிறேன். எப்போவுமே வந்து இந்த தீபத்தில் வந்து நான் ஒரு குச்சி வச்சுருப்பேன். ஊதுவத்தியோடைய குச்சி தான். எதுக்கு இதை வந்து வச்சுருக்கேன்னா, விளக்கு வந்து கை அமுத்துறதுக்கும் விளக்கு வந்து மேலே தூக்கி விடுறதுக்காகவும் தான் வந்து நான் எப்போவுமே வந்து அதில் குச்சி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள் அழகாக எவ்வளோ அழகாக பூ வைக்கிறேன் நான். எப்போவுமே சாமி கும்பிட்டா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷமாக இருக்கும். நான் கடைசி வரைக்கும் என்னை வந்து கைவிடாமல் இருக்க போகிறது இவர் மட்டும்தான். அதனால தான் இவரை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டேன். மற்றவங்க யார் நம்மளை கைவிட்டாலும், யார் நமக்கு துரோகம் நினச்சாலும் இவர் மட்டும் நம்மளுக்கு துரோகம் நினைக்க மாட்டார். நம்ம எவ்வளோ பண்ணாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். அதனால் வந்து இவருக்கு வந்து நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே குளிச்சுட்டு வந்து செஞ்சுக்கிட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து பாருங்கள், நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அரிக்கு வந்து டிஃபன் செய்யலாங்களா? மாமா ஃபோன் பண்ணாங்க. என்னன்னா 10 to 10:30 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நானும் அந்த அண்ணியும் போகிறோம். எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா, தலைவலி, இந்த கண்ணு வலி, அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். கடகடன்னு அரிக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி வெளியே காயுதில்ல, அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி போகலாம். இப்போ அரி வரலையாம், அதனால் கடகடன்னு டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். சரிங்களா, என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சாச்சு கடலப்பருப்பு. சரிங்களா, இப்போ வந்து போயிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சமைக்கணும். இப்போது ஐயோ, ரவை எடுக்க மறந்துட்டேன். ரவை எடுத்துடலாம். ரவை எடுத்தாச்சு. இப்போ ரவையை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். சவுண்டக்கா வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, காஞ்சதுக்கப்புறம் ரவையை கொட்டி நல்லா வறுக்கணும். ரவையை வறுத்துட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ரவை வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டாச்சு.
ரவையை வந்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வரப்படட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் தாளிக்கிறப்போ. எல்லாருக்குமே தெரியும் ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு. நான் செஞ்சு காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. சரி, நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். செஞ்சு முடிச்சுட்டே காமிக்கிறேன் சாப்பிட்றப்போ. என்ன பண்ணுவேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜை திறந்து இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே என்னென்ன இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? பிரிச்சதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இதில் வச்சு விட்ருவேன் நான். அவ்வளோதான். ஓகேவா? வச்சுட்டு மூடிட வேண்டியது தான். இப்போது எண்ணெய் வந்து எவ்வளோ ஒரு கம்மியாக ஊற்றிருக்கேன் பாருங்களேன். அது வதங்கிறதுக்கான கூட எண்ணெய் ஊற்றாமல் நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதுனால எண்ணெய் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக. இது வந்து அப்போ என்னென்னு கேட்கலாம், உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் வந்து உப்பு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் என்ன பண்ணிட்டேன், கடலப்பருப்பு, பச்சை மிளகா போட்டு கடலப்பருப்பு போட்டு ஒன்றே வெங்காயத்தை போட்டேன். ஆனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. வந்து எல்லாமே வதக்கி தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அதை போட்டு கிண்டி ஏற்றுற வேண்டியதாக. சூப்பராக இருக்கும் உப்புமா. இந்த மாதிரி நல்லா வேகணும். அது பக்கத்தில் நிற்கக்கூடாது. ஏன்னா அது நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறம் டப 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 டபன்னு மேலே அடிக்கும், தெரிக்கும். அதனால் வந்து ஏன் இப்படி நுரை வருது, இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வந்ததில்லை, என்ன இதுன்னு தெரியலையே. சரி, இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. தண்ணி அதிகமாகிடுச்சா என்ன அப்படின்றது புரியல, பார்க்கலாம். இப்போ வந்து உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நானும் அரியும் சாப்பிட போகிறோம். வாங்க, எடுத்து கீழே வச்சுட்டேன். நான் எதுக்கு இதுக்கு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறேன்னா, ஹரி வந்து ஒரு வேலை பண்ணி விட்டுட்டான், அதுக்காக தான். இன்னொரு செல்லு இருக்குது இல்லைங்க, அந்த செல்லில் வந்து பாட்டு வச்சு விட்டுட்டான். அதனால் பாட்டு ஓடிக்கிட்டே இருந்ததுனால நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன்னா, அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவன் கொஞ்சம் நேரத்தில் அதை சவுண்டை கம்மியும் பண்ண முடியல, அவனுக்கு ஆஃப் பண்ணவும் முடியல நான் பார்த்துட்டே இருந்ததுனால. அதனால் அவன் ஃபோனை தூக்கி போட்டு எடையே ஓடி போய் கட்டிலில் ஓரமாக நின்றுக்கிட்டான். அதனால தான் நான் கேமராவை இப்படியே ஃபோனை வச்சுக்கிட்டே அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் வந்து என்னால் வந்து தனியாக வந்து இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒரே சிரிப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் அரியும் உட்காந்து சாப்பிட்டு அழகாக முடிச்சிட்டோம். ஓகே, பாய். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.